செந்தாமரை மரப்போடு திமுக மறந்து அகம் உகந்து சுந்தர தமிழிலே கவிமலை புரிந்து எங்களுக்கு சூடி வரவேற்ற நீ என்றுமே நிறைவான புகழோடு வாழ்க வளர்க இந்த வண்டமிழ் நாடுள்ளவரை உன்னை என் இதயம் இருந்து வாழ்த்துகிறேன். எப்படி தெரியுமா? குறிஞ்சி நிலத்தாய் மகளாய் பிறந்தாய் கீர்த்தி உண்டாகவே குறமகளே நீ வாழ்கவே. குறிஞ்சி நிலத்தாய் மகளாய் பிறந்தாய் கீர்த்தி உண்டாகவே குறமகளே நீ வாழ்கவே. குரலை துணித்தாய் குரலை வளர்த்தாய் குலத்தோடிப்பாகவே ஒரு நலத்தோடிப்பாகவே காலமே வாழ்கவே வாழ்கவே வளமுடன் காலமே வாழ்கவே வாழ்கவே வளமுடன் கடவுள் நினைச்சால் மனநாள் கொடுத்தால் வாழ்க்கை உண்டாகவே உறமகளே வாழ்கவே. மகராசியா இருக்கணும். உன்னை சந்திச்சதுல நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். நல்ல முறையா இனிமையான கானங்கள் பாடி வரவேற்பு கொடுத்த வரவேற்பு தந்த உன்னை மனம் மகிழ்ந்து நான் வாழ்த்து பாடியிருக்கேன். நீ நல்லா இருக்கணும். என்றென்றும் உன்னை நான் காண வேண்டும், என்னை நீயும் காண வேண்டும். இருவருடைய நட்பும் நல்ல முறையில் அமைய வேண்டும் என்றால் என்னுடைய சாலச்சிறந்த கருத்து. அந்த நேரத்தில் உன்னை பார்க்கணும், உன்கிட்ட சில கேள்விகளை கேட்கணும். நான் கேட்கப்படும் கேள்விகளுக்கு ஏராளமான பதிலை தங்கு தடையின்றி தாராளமா நீ சொல்லுவ. நீ சொல்லக்கூடிய பிள்ளை அப்படிங்கிறனால சில கேள்விகளை கேட்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அம்மனி என்ன நினைக்கிறீங்க? சுவாமி, ஈரேழு 14 சென்றக்கூடிய தாங்கள் கடந்த காலம் வருங்காலம் என்று சொல்லக்கூடிய முக்காலம் மணந்தவர், அறிந்தது அறியாதது, தெரிந்தது தெரியாதது, புரிந்தது புரியாதது அனைத்து மணந்தவர். தாங்கள் கேட்கக்கூடியது கேள்வியில விவரங்களோ எனக்கு தெரிந்தவரை பதில் சொல்லுகிறேன், தெரியாதவற்றை தன்னுடைய கேட்டு தெரிந்து கொள்கிறேன். ஏன்னா நீங்க பெரியவங்க, தெய்வங்களையும் நேரா சந்திக்கக்கூடியவர். எந்த நேரத்துல எந்த தெய்வத்தையும் நீங்க சாபம் முடியக்கூடிய அவர் வல்லமை படைத்த ஒரு முனிவர். நான் அப்படி கிடையாது. நான் ஒரு குடிசையில வாழ்ற குரத்தி, ஏதோ ஆளலாம் சென்று பறவை விரட்டு என்னுடைய வேலையை நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். நாங்க பரம்ப ஏழை, நீங்க அப்படி கிடையாது. பெரிய கோடீஸ்வரன், ஏழுமலையானுடைய பேரப்பிள்ளை, உலகத்தே படைச்ச பிரம்மனுடைய மகே, அன்னை வற்று கொண்ட தொல்லைவோம் போகாது இறம்போம் நல்ல குணமதிக மாமருகனை கோபுரத்தில் இருக்கும் கணபதியை கைதொழுதாக்கால் ஒருத்தையும் சொன்ன விநாயக பெருமானை கையெடுத்து தொழுதுட்டு இந்த இடத்துல என்னுடைய வாக்குவாதத்தை நான் ஆரம்பிக்கிறேன். தாராளமா கேளுங்கள் சுவாமி. நீங்க கேட்கக்கூடியதுக்கு விசாரணை, அதாவது நீங்க கிட்ட கேள்வி
கேட்கணும்னு ஆசைப்படுறீங்க. அதுக்கு முன்னாடி இந்த சின்ன பிள்ளை, ஒண்ணுமே தெரியாத அறியாத சின்ன பிள்ளை, ஒண்ணுமே பாடம் கூட படிச்சது கிடையாது. எனக்கு உங்கள அளவுக்கு எனக்கு எதுவுமே தெரியாது. இருந்தாலும் இந்த நாரத மகரிஷியை பார்த்தோனையும் எனக்கு என்ன தோணு தெரியுமா, இந்த நாரதத்தை சில விசாரணைகளை நடத்தணும் அப்படின்னு விசாரணை நடத்தணும்னு ஆசைப்படுறேன். நான் விசாரணை நடத்துவதற்கு நீங்க தயாரா இருக்கீங்களா? என்ன மாதிரி பேச்சு? கல்வெட்டுகளிலே பொறிக்கப்பட வேண்டிய தங்க தமிழ் மக்கள் வழங்கக்கூடிய ஒரு பேச்சு, நல்ல பேச்சு, ஆதாரமான பேச்சு. உடைய பேச்சுவார்த்தைகள் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குமா. அதை சொன்ன பார்த்தியா, பதவி வரும்போது பணிவு வர வேண்டும், அந்த பணிவு வரும்போது அது கூடவே கொஞ்சம் துணிவு வரணும் அப்படின்றா. எல்லா விவரங்களும் உங்ககிட்ட உண்டு, எனக்கு தெரியும். விவரம் இல்லாத பிள்ளைய சந்திச்சிருந்தேன்னா இந்நாள் நான் வந்த வேலையை முடிச்சுட்டு சொந்த வேலையை பார்த்துட்டு போய்கிட்டே இருந்திருப்பேன். சகல வகையிலையும் ஒரு கெட்டிக்கார பிள்ளைதான் சந்திச்சிருக்கேன். இருந்தாலும் நீ என்ன சொல்ற, பிரம்மாவுடைய மகன், திருமாவுடைய பேரு, உங்களுக்கு எல்லாமே தெரியும். ஆனா நான் ஒரு சாமானியப்பட்ட ஒரு குறக்குலத்தை சேர்ந்த ஒரு வேடுவரியின பெண்ணு, உங்க அளவுக்கு எனக்கு ஒண்ணும் தெரியாது சாமி. இருந்தாலும் நீங்க கேளுங்க, என்னை நீ உச்ச தூக்குறீங்கன்னா ஏதோ கிச்ச பள்ளத்துல போட்டு அமுக்க போறேன்னு நான் சுதாரிச்சுக்கிட்டேன். அது ஒண்ணு. நீ என்னைக்குமே இந்த தூக்க மாட்டீங்க, இன்னைக்கு இந்த தூக்கி பேசுறீங்க. அப்ப ஏதோ செய்ய காத்திருக்க, ஏதோ ஒரு தீர்மானத்தோட வந்திருக்க, அது நல்லா புரிஞ்சு போச்சு. நல்லது, அப்படிதான் இருக்கணும். இருந்தாலும் மரியாதை குறையாமல் வீணாகான பிரியனுக்கு எப்படி சேவிக்கணுமோ அப்படி சேவித்த. அடுத்தபடியா சொன்ன எம்பெருமான் விநாயக பெருமானை தொழுது நல்ல முறையில் பேசியிருக்க. உன்னை காட்டிலும், நீ நிற்கிற காட்டிலும், நீ பார்க்கிற பாட்டிலும், நீ பேசக்கூடிய மொழியின் தமிழின் சுடர் இருக்க, அது நான் ரொம்ப ரசிகன், ஒரு ரசிகன். ஒரு தமிழ் சுவை எனக்கு ரொம்ப புரியுது, ரொம்பவும் பிடிக்குது. ஆனால் விசாரணை நடத்தணும் அப்படின்னு நாரதர்கிட்ட பள்ளி விசாரணை தொடங்க போறேன். விசாரணை வேணும். ஏன்னா அந்த விசாரணை எப்படி இருக்கணும், கண்மூடித்தனமான விசாரணை அல்லாது தராசுக்கு நடுவிலே முள்ளு இருக்கின்றது அப்படி இருக்கணும். இப்படிதான் மனுநீதி சோழன் விசாரணை பண்ணினா, மனுநீதி சோழன் விசாரணை தொடங்கினா எல்லா மக்கள் போய் மன்னன் கிட்ட முறையிடுவாங்க. 5 அறிவுள்ள ஒரு பசு அது போய் கேட்கல, ஆராய்ச்சி மணியை பிடிச்சு அடிச்சிச்சு. மனுநீதி சோழன் என்னவென்று கேட்டான். மாடு பேசுமா? பேச முடியாது. அக்கம் பக்கத்தார்கள், நடந்த நிகழ்ச்சியை கண்டவர்கள் கேட்டவர்கள் அந்த மன்னன் கிட்ட எடுத்து சொல்றாங்க, மன்னா உங்களுடைய மகன் இந்த பசுவோட கண்டுக்குட்டிய தேர்ல ஏற்றி கொண்டு விட்டான், அந்த கன்று செத்து போச்சு. ஆகையினால இந்த பசு உங்ககிட்ட நீதி கேட்டு வந்திருக்கு அப்படின்னு சொன்னதுமே அதை விசாரிச்சான். அப்படியா, யாராவது பாத்தீங்களா? உண்மைதானா? வேற யாரும் இந்த கன்றின் மீது தேரை ஓட்டி கொண்டுட்டு போய் அபாண்டமான படியை என் மகன் மேல சுமத்துகிறீர்களா? இல்லை இருக்கக்கூடிய பெரியோர்கள், ஆண்டோர்கள், தமிழ் சார்ந்தவர்கள் இந்த பசுவின் கன்றை என் மகன் ஏற்றுக்கொண்டை பார்த்தீர்களா அப்படின்னு கேட்கிறான். எல்லோரும் நாங்க தான் பார்த்தோம், உங்க மகன் தான் அடிச்சு கொண்டா சொன்னதுக்கு அப்புறம் அப்படியா தன் மகனை கையை பிடிச்சு கீழே இழுத்து தலையில படுக்க வச்சு தன் ஏறி வந்த தேரை தன் மகன் மீது ஏற்றி அவனை கொண்டான். அப்படிதான் அந்த பசு போயிடுச்சு. அப்ப விசாரணை எப்படி? அப்படி இருக்கிற விசாரணை அதுதான் விசாரணை. நெடுஞ்செழிய பாண்டியன் கோப்பெருந்தேவனுடைய சிலம்பு களவாட விட்டது என்பதை அறிஞ்சா, கேட்டா, விசாரணை செய்தாலும் இன்று போய் நாளை கொன்றுவார்கள் என்றா. பொற்கொள்ளர்கள் கோல கொண்டுட்டாங்க, அதுவும் விசாரணை தான். தானாக தட்டினால் கையை எழுந்தானே பொற்கை பாண்டியன், அவனும் வச்சா விசாரணை, அதுவும் விசாரணை தான். இப்படி எந்த விசாரணையாக இருந்தாலும் நல்ல விசாரணையா இருக்கணும். அந்த விசாரணைக்கு தக்க பதில் நானும் சொல்லுவேன் அப்படிங்கறத உனக்கு நான் எடுத்து சொல்றேன். புலி இந்த இடத்துல பதுங்கியே நிக்குது. ஆனா அந்த புலி பாயும் புலின்னு தெரியும் எனக்கு. ஆனா இன்னைக்கு பதுங்குதுன்னா சமயம் பார்த்து பாயும் அப்படின்ற எச்சரிக்கையோட தான் நானும் இருப்பேன். விநாயக பெருமானை தொட்டு பேசிருக்க அதே இடத்துல அப்பேற்பட்ட பாலும் தளித்தேனும் பாகு பருப்புமை நானும்
குழந்தனுக்கு நான் தெரிவி தூய மொழியோடு சங்கத்தமிழ் மூன்றும் தா அப்படின்றானே. தொட்டு பேசுறியா? விசாரணை என்று சொன்னே நெடுஞ்செழிய பாண்டியன், பொற்கை பாண்டியன், கண்ணகி அப்படின்னு சொல்லிட்டு அழகான எடுத்துக்காட்டுக்கு நல்ல பல சான்றிதழ்களை நாரத மகரிஷி கொடுத்தாங்க. எல்லா சான்றிதழ்களும் எல்லோருக்குமே தெரியும். ஆனா இருந்தாலும் நான் விசாரணை என்பது உங்ககிட்ட தான் விசாரிக்க வந்திருக்கேன். அதுக்கு நான் ஒரு விநாயகருடைய கவி பாடினேன், நீங்க ஒரு விநாயகருடைய கவி பாடினீங்க. நான் ஒரு 50 கவி பாடுறேன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க எத்தனை கவி பாடுறீங்க? நான் ஒரு 80 கவியாவது பாடுனாதான் மக்கள் ஏத்துக்குவாங்க. சரி, நான் ஒரு 1000 கவி பாடுறேன் விடாம, நீங்க எத்தனை கவி பாட முடியும்? மூச்சு விடாம 3000 கவி பாடுவேன். ஒரு கவி பொய்யா பாடினாலோ, விளக்கம் தெரியாம பாடினாலோ, இல்ல பாடின கவியே மறுத்தடவை பாடினாலோ நீங்க இந்த இடத்துல தோல்வி அடைஞ்சு போயிட்டீங்கன்னு அர்த்தம். இந்த இடத்துல நிக்கவே கூடாது. தோல்வி என்ன சொல்லாத, தோல்வியை திருவாதமே தோத்து போவேன்றா. அப்படியா? பேசி பாப்போம். இன்ன வரைக்கும் நீங்க என்ன பேச போறீங்க, நான் என்ன பேச போறேன்னு இனிமே யாருக்கும் தெரியாது. இப்ப நான் என்ன நடந்து முடிய போதுன்னு யாருக்கும் தெரியாது. பதுங்கின புலி பாய்தா எங்களுக்கு தெரியும். என்ன நிலையில் தெரியாத அடங்கான் தோற்றம், நிலையில் தெரியாத அடங்கான் தோற்றம் மனையினுமான பெரியதுன்னு வள்ளுவர் பிறந்தகை பொய்யாமொழி பழவன் தமிழ் மறை என்று சொல்லக்கூடிய பொதுமறையை நம்மளுக்கு கொடுத்திருக்கார். தன்னுடைய நிலையில் இருந்த யாரா இருந்தாலும் சரி, தன்னுடைய நிலையில் இருந்த எவன் ஒருவன் மாறாமல் செயல்படுகிறானோ அவன் மனையை காட்டும் உயர்த்தப்படுவான். வள்ளி என்ற நிலையில் இருந்து நான் மாறாமல் செயல்படுவேன். அதே போல் நாரதர் என்ற நிலையிலிருந்து நீங்க மாறாமல் செயல்படணும். நாரதரமா ஆரம்பிச்சீங்க, வள்ளி உமக்கு வில்லியா மாறிடுவேன். வில்லியா மாறினேன்னா புள்ளி வைக்க கூட பயப்பட மாட்டேன். புரியுதா? நான் அதை பத்தி நானும் கவலைப்பட மாட்டேன். சும்மா ஆய்வுன்னு இப்படி என்னை போட்டு மிரட்ட கூடாது. புரியுதா? மிரட்டது இந்த சலசலப்புல அஞ்சாது இந்த சிங்கம். இது பணங்காட்டினரே. ஓ சலசலப்பு அஞ்சு மாதிரி ஒரு நினைச்சுக்க. ஆட்டுக்குட்டி பின்வாங்க என்னத்துக்கு? கொல்லி கப்பேன்னு சொன்ன இறுதி மரியாதை வேணும். நாரதரா பேசல, நாதரத்தனமா பேசினா வள்ளி வில்லியா மாறி உங்களுக்கு கொல்லி வைப்பேன்னு சொல்ற. ஏத்துக்கிறேன். நான் பொண்டாட்டி பிள்ளை இல்லாதவன், பொண்டாட்டி பிள்ளை இல்லாதவன் செத்து போனா என்ன செய்வாங்க? அண்ணன் பிள்ளை தம்பி பிள்ளை எல்லாம் கொல்லி வைக்கீங்க. அதுபோல எனக்கு பிள்ளை இல்ல, அப்ப கொல்லி வைக்க ஆளு வேணும். நான் ஒரே இடத்துல தங்கிட்டா என் தலை வலிச்சு நான் செத்து போவேன். அப்படி ஒன்றா செய்யக்கூடிய வாக்குவாதத்துல இதே இடத்துல நான் தங்கி என் தலை வலித்து நான் செத்து போனா நீ வைக்கக்கூடிய கொல்லிய என் பெத்த மகன் எனக்கு கொல்லி வைக்க நினைச்சு போறேன். போமா. ஆனா அந்த மரம் ஆகாது, சந்த மரம். உங்களை பெரிய அறிவாளி நினைச்சேன். ஆனா இதுல இருந்து தெரியுது நீங்க சரியான ஒரு எல்லாம் தெரிஞ்ச ஒரு இருசாமி, சரியான ஒரு முட்டாள் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டே. கொல்லினா என்ன தெரியுமா? செத்த பழத்துக்கு கொல்லி வைக்கணும், தீ வைக்கணும்னு கிடையாது. ஒரு மனுஷன் எப்ப சாவான் தெரியுமா? உயிர் போனாதான் ஒரு மனுஷன் சாவான்னு அர்த்தம் கிடையாது. ஒரு மனுஷனுக்கு மானம் போயிட்டாலே செத்து போயிட்டான்னு அர்த்தம். தெரியுமா உங்களுக்கு? இந்த இடத்துல உங்களை மானம் போகாத அளவுக்கு நீங்க பாத்துக்கணும். அதனால்தான் தீனால் சுட்ட பொண்ணு உள்ளார மாறாது, நாவினால் சுட்டவடு அப்படின்னு வள்ளுவர் பிறந்ததை சொல்லியிருக்கார். தீனால் சுட்ட காயம் மாறிவிடும், நாவினால் பேசக்கூடிய காயமாகப்பட்டது என்று மாறாது. பேசுங்க கவிய, நீங்க ஒரு 10 கவி பேசுங்க, நான் ஒரு 100 கவி பேசுறேன். எந்த விஷயத்திலும் சரி, ராமாயணம், மகாபாரதம், 18 புராணங்கள், வேதங்கள், சரித்திரங்கள், வரலாற்று கதைகள், அறிவியல், கணிதம், அரசியல். அரசியல் பேசினாக்கட்டும் உண்மையை காட்டிலும் ஒரு படி அதிகமா பேசி வெற்றி பெறுவதை தவிர உண்மையை காட்டிலும் எந்த வகையும் இந்த வள்ளி தோத்து போயிட்டேன்னா இன்னமே செல்வமணிக்கு இன்னமே நான் அடிமை அப்படின்னு நான் சொல்லிடுறேன். இந்த மேடையிலேயே எனக்கு கை தட்டல, அவரும் கை தட்டு. நடுவருங்க அப்படித்தான் இருக்கணும், 2 பேருக்கும் தான் கை தட்டணும். பரவாயில்ல, கை தட்டுறாங்க, அவங்க கையை அவங்க தட்டிட்டு போறாங்க. ஆனா இந்த இடத்துல கவி பாடணும், கவி பாடி தோத்து போனா உனக்கு அடிமை அப்படி எழுதி தரேன் அப்படி சொன்னமா? யாருக்கு யாரு அடிமை இல்லை. ஆனா சொன்னேன், நீங்க பார்க்கும் பொழுது ஒரு முட்டாள தெரியுறீங்க அப்படின்னு. ஆனா நான் சொல்றது எப்படி தெரியுமா? நீயும் முட்டாள் கிடையாது, நானும் முட்டாள் கிடையாது. இந்த இடத்துல படிச்ச பிள்ளை உனக்கு புரிஞ்சிருக்குன்னு சொல்றேன். நான் முட்டாள் கிடையாது. சரி, வேணா ஒரு நிபந்தனை எடுத்துருவேன். போட்டினா ஒரு பரிசு வேணும் இல்லையா? ஒரு விருது வேணும் இல்லையா? அந்த இடத்துல நீங்க இந்த இடத்துல வெற்றி பெற்றீங்கன்னா நீங்க வாங்குற சம்பளத்தை மாரியத்த கோயில போய் போட்டுறணும். நான் தோத்து போயிட்டீங்கன்னா நான் வாங்குற சம்பளத்தை கொண்டு
இந்த இடத்துல எல்லாம் தீர்ப்பை மாத்தணும். இந்த இடத்துல போட்டி மாத்தணும். வாங்குற சம்பளத்தை கொண்டு போய் மாரித்தாவில் உண்டியில போட்டுறேன்னு நீ சொல்ற, கேட்கறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. மக்களும் கை தட்டிட்டாங்க. வள்ளி வாங்குற சம்பளத்தை கொண்டு போய் மாரித்தாவில் உண்டியில போடுற, நீ போடுவதா? உனக்கு என்ன மீனாட்சி அம்மை முன்னியத்துல சங்கரதாசன் அருள்ல நான் இப்ப இந்த நேற்று ஒண்ணு வாங்கினேன். ஒரு 5 கார் ஓடுது. கிலோ கணக்கில் நிறுத்தா ஒரு 3-4 கிலோ தேனு அமுடி நகையை வச்சிருக்கேன். இருங்கயா சொல்ல என்ன சம்பளத்தை வாங்கி என்ன போட சொல்லிருக்காங்க. அதுக்கு வேணும்யா கேட்டு பேசணும். நீங்க நடுவர் நல்ல தீர்ப்ப சொல்லணும், நாயகமா நிக்கணும். அப்பா நான் புறாமேல சொல்ல கடவுள் சத்தியமா போராம இல்லாத நிறைஞ்ச மனசுக்காரே நான் ஒருத்தன் தான் நம்ம துறையிலேயே. அதுக்காக சொல்ல வரேன். நீ செய்யலாமா? வசதி வாய்ப்புகள் நிறைய இருக்கு. வீடு வாச காரு பங்களா நிறைய வாழ்ற. நீ ஒரு நாள் சம்பளம் என்ன, ஒரு மாத சம்பளத்தை கூட நீ கொண்டு போய் மாரியத்தா உங்களுக்கு போடலாம். இங்க அப்படி இல்ல. 1-2 ஓச்சத்துக்கு 3 அம்மட்டி கட்டிவிட்டு 5 பேரும் பொட்ட பையெல்லாம் பத்தி வச்சுக்கிட்டு காவு நாயா கத்தி காலங்கத்தால வாங்குற 2000 ரூபாய்க்கு இத்தனை லிஸ்ட் கொடுத்து விட்டுருக்கா என் முண்டாட்டி. அதை வாங்கிட்டு வா, இதை வாங்கிட்டு வான்னு. ஆகையால நான் சம்பளத்தெல்லாம் வாங்கி காலித்தாவுக்கு போட முடியாது. ஆமா. ஆனா ஒண்ணு, இதே இடத்துல நீ பொம்பளை சொல்லிருக்க, இந்த இடத்துல கவிபாட முடியல, உங்ககிட்ட நான் தோத்து போறேனா நான் அடிமை அப்படி நீ சொல்ற. நிறைஞ்ச இடத்துல சொல்றேன். இதே இடத்துல உன்னே ஒண்ணு மட்டும் சொல்றேன் கேளு. உன்னே இருக்கிற இடம் தெரியாம ஆக்குறனோ இல்லையோ, 2வது நீ இந்த இடத்துல அறிமுகம். உன்னை பற்றி தெரியும். நீ கட்ட தட்டிக்கிட்டா என்ன கலகம் பண்றேன்னு உன்னை பற்றி இவர்களுக்கு தெரியும். கலகம் செய்து பாரு. உன்னை நான் மிஞ்சி பேசணும் இல்லையோ, ஆனால் உன்னை கிட்ட நான் அசிங்கப்பட மாட்டேன். தோல்வியை தழுவிட்டு நான் உள்ள போக மாட்டேன். அப்படி நீ கேட்கப்படும் கேள்விகளுக்கோ நீ சொல்லக்கூடிய கவிகளுக்கோ நான் பதில் தெரியாம நின்றனா இதே இடத்துல உன்கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு நான் உள்ள போயிடுறேன். சம்பளத்தை நான் வாங்கி உண்டியில போட மாட்டேன் இல்லையா? இதை காட்டில ஒரு அசிங்கம் எனக்கு தேவையில்லை. உன்கிட்ட மன்னிப்பு கேட்டு போறேன். தங்குரை தீர்வுள்ளா தளர்ந்து பிறருக்கு வரும் வெங்குரை தீக்குப்பர் விடுவிய திங்கள் கரையிருளை நீக்குமாம் உலகிலே நிறை இருளை மேல் நின்று நிலவாகப்பட்டது தன்னை சூழ்ந்துள்ள இருளை போக்காமல் மக்களுக்கு வெளிச்சத்தை தருவது மாதிரி. முன்னவனே யானை முகத்தவனே, முன்னவனே யானை முகத்தவனே, முத்தி நலம் சொன்னவனே, தூய்மை சுகத்தவனே, மன்னவனே சிற்பரனே, ஐங்கரனே, செஞ்சுடே சேகரனே, நீல்தா சொன்ன விநாயகர் பெருமானை இப்படியும் போற்றலாம் இல்லையா? அதே விநாயகருடைய அப்பே சங்கரன் நிறையவன் சம்பு சதாசிவன் பேரோராடி பொங்கல வந்த மூர்த்தி புராந்தகன் பூதநாதன் கங்கை வலியன் கங்காளன் கண்ணிக்கையம் கண்ணிச்சூடி மங்கையோர் பாகில் முன்னி மகேஸ்வரன் பாம தேவன் என்றானே அந்த சிவபெருமானுடைய அருளால என்னாலையும் தொட்டு பேச முடியும். அதே சிவபெருமான் மகாலிங்கம் என்று சொல்லக்கூடிய சதுரகிரியை மந்திரமாவது நீரு வானவர் மீது நீரு தந்தரமாவது நீரு துதிக்கப்படுவது திரு ஆலமாய திருநெறிக்கு சொந்தக்கார சுந்தர மகாலிங்கத்தை பற்றி உனக்கு தெரியுமா? அதே மகாலிங்கம் பெற்ற மையந்தான சுட்ட திருநீர் எடுத்து தொட்டத்தையில் மேல் எடுத்து தோகமையில் மேல முடிந்த சுந்தரம் அந்த கட்டழகு மந்திரத்தை சாட்டுவது 6 எழுத்து மந்திரம் எந்த முறை சொல்லி வச்சிருக்கான் புரியலையா? அதே மகாலிங்கம் சதுரகிரி பெற்றெடுத்த பிள்ளையதான் முருகப்பெருமானை அருளாரம்பதே சரணம் சரணம் அழகாமலா சரணம் சரணம் பொருளாகன்யா சரணம் சரணம் பொன்னே மணியே சரணம் சரணம் மருதாக்கரியா சரணம் சரணம் மயில் வாகனனே சரணம் சரணம் கருணாலயமே சரணம் சரணம் கந்தா சரணம் சரணம் படக்கூடிய குறிஞ்சிகள் முருகப்பெருமானை இப்படி பாடலாம் இல்லையா? ஏற்பட்ட முருகப்பெருமானுக்கு எத்தனையோ சொந்த பந்தங்கள் இருந்தாலும் உலகத்தை படைக்கிறது எங்க அப்ப பிரம்மன் மேதிரி படைத்தோர் பிதா 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 பிதாதா வாழைகள் மலரோடிங்கள் மண் புதுத்தந்த வேதன் இரணியன் கருப்பன் இனிமா உண்ணிவந்தன் குரவன் நொதி ஒருத்தன் கொடியனன் அன்னமுருது சொல்லி வச்சிருக்கான இதையெல்லாம் மிஞ்சி கவிபாடிட போற உலகத்தை படைச்ச ஆதிபராசக்தி ஆத்தாளை எண்டமெல்லாம் போத்தாளே ஆத்தாளை எண்டமெல்லாம் போத்தாளே மாதுளம் உணரத்தாளே புவியடங்க காத்தாளே அங்குச வாசாங்குசம் கர்மமங்கை சேர்த்தாளே முக்கணியே தொழுவரத்தின் ஆதிபராசக்தி அபிராமி கால விளையாட உனக்கு மோட்சம் கெட்டும்னு அபிராமி பட்டர் அபிராமி துதி பாடலையா? ஏதோ அதே அபிராமி பட்டிருந்தா அபிராமி கால விழுந்து கும்பிடாண்டாரு. அதே அபிராமி பட்டிருந்தா நில்லடி முன்னாலே முழு நிலவினை காட்டியல் கண்ணாலே
எனக்கு நிகர் வருமோ அப்படின்னு அம்மாவாசை இறையில் அபிராமி பட்டர் துதி பாடினார். அபிராமி காட்சி அளிச்சு சொல்லி அபிராமி பதில் சொல்றேன் அப்படின்னு கேட்டாங்க. அது சரி, தேவையில்லாத பேசாதீங்க. நான் ஒழுங்கா கவி பேசிட்டு இருக்கேன், மரியாதையோட பேசிட்டு இருக்கேன். அப்புறம் போடி வாடி நீ கவி பேசினா அப்புறம் நான் போடா வாடன்னு பேச வேண்டியது. இங்க வா, இங்க பாரு, போடா வாடன்னு பேசுற அளவுக்கு உன் வீட்டுல வேலைக்காரங்க. நான் கவி பாடி இருக்கேன். அபிராமி பற்றி சொன்னானா இல்லையா? தீர ஏற்றி விட்டாங்க, வர சொல்றா பௌர்ணமி. அபிராமி பட்டர் அது மட்டும் சொல்ல, அட அறிவுகட்டவனே, அட அறிவுகட்டனே, ஆடி நாடி தேடினும் ஆனைஷானை தேடினும் கோடிவாசி தேடினும் குறுக்கி வந்து நிக்குமா சாடிட்டே குதிரை போல் தர்மம் வந்து நம்மை காக்கும்னு சலபோஜ மன்னனுக்கு போராடி பேசினானே அபிராமி பட்டர். என்னதான் பணத்தை சம்பாதிச்சாலும் ஒருவான் நாணயம் செய்யக்கூடிய தர்மமாகப்பட்டது கடைசி நிலையில் வந்து நம்மளை காப்பாத்தும்னு தர்மத்துக்கு சிகரம் கொடுக்கலையா? அதே நேரத்தில் இத்தனை பேர் உட்கார்ந்து இருக்காங்க. இந்த பக்கம் புலவர்கள், இந்த பக்கம் ஆடவர்கள், இந்த பக்கம் தமிழ் சான்றவர்கள், இத்தனை பேர் வீடு மறைப்போடு இருக்கக்கூடிய இந்த சபையில நீ ஒரு பொட்டச்சி என்னைய பார்த்து கேட்டையாடி கொஞ்ச நேரத்தில் துணிமணிய பூரா உருவி கவியம் கதை மட்டும் என்னது தேவையில்லாத பேசக்கூடாது. சுட்டுப்புறே இன்ன வரைக்கும் நீங்க கவி பண்ணீங்க. என்னடா போடா கேட்டா நீங்க சொல்லல இனிக்குது, நாங்க சொல்லல புளிக்குதோ. வீடு வரை கொண்டு உட்கார்ந்துருக்கான். என்னைய பார்த்து நீ பேசுற, உன்னுடைய ஆடை அத்தனையும் அவிழ்த்து உன்னை நிர்வாணமா நிக்க வைக்க போறேன் அப்படின்னு துரியோதனை பாஞ்சாலியை கேட்டான்ல. அதை கேட்டு முடிச்சதுனாலதான் அவன் சொன்னா, தேவி திரௌபதி சொல்வாள், உன் தேவி பராசக்தி ஆணையத்தில் பாவி துச்சாதனை சென்னி அந்த பால் துரியோதனை ஆக்கிய ரத்தம் மேவி இரண்டும் கலந்து குளம் மீதில பூசி நன்னி குளிப்பு சீவி குளிர் முடிப்பேன். அது செய்யும் முன்னுடைய பாஞ்சாலி சபதத்தில் சொல்லியிருக்காளே, சொன்னாங்க பாஞ்சாலி சபதத்துல சொன்னார் அப்படின்னு. ஏன்னா இவன் பொம்பளை பொறுக்கு இல்லையா? ஒரு சாமியை பார்த்து பொம்பளை பொறுக்கியா? மரத்துக்கு சேலை கட்டினா கூட திரும்பி பார்க்கக்கூடிய பெண் பெற்று பிடிச்ச ஒரு பொம்பளை பொறுக்கி. புரியுதா? வாய மூடுடா அப்படின்னு உலகத்தார் பேசக்கூடிய அருணன் என்று சொல்லக்கூடியவன் ஒரு பெண் பெற்று பிடிச்சவன். இவன் என்ன செய்யா, இவங்க அப்பா அம்மா நல்லவங்க, ஆனா நிறைய சொத்து பத்து சேர்த்து வச்சிருக்காங்க. இருக்க சொத்து பத்தெல்லாம் தாசிகளுக்கு எல்லாம் கொடுத்து, பெண்களுக்கு எல்லாம் கொடுத்து எல்லாத்தையும் ஓச்சு போட்டியான். ஓச்சது மட்டும் இல்ல, இவன் கூட உடம்பெல்லாம் வெண் குஷ்ட நோய் வந்துருச்சு. குஷ்டம் வந்த பையவே, நோய் வந்தவன். அப்பேற்பட்ட இந்த மடைய நீங்க பேசும்போது ஏதாவது பேசணும்னா, நீங்க பேசும்போது பொம்பளை பொறுமையா நின்றல. முனிவனுக்கு முதல் முக்கியம் பொறுமையா நின்று பேசுங்க. புரியுதா? வானத்தை பார்த்து எச்சேத்து போனா எங்க விழுங்க தெரியுமா? தான் மூஞ்சிலதான் விழுங்க. நிப்பாட்டுங்க. அப்பேற்பட்ட பொம்பளை பொறுக்கி உடம்பெல்லாம் வெண் குச நோய் வந்துருச்சு. அடங்கி இருக்கானா இவன் வீட்டுல? இருக்க மாட்டேன். பரதேசி பையன் ஊரா தெரியுறான். பொம்பளை எங்கிட்டாச்சும் புடிச்சு விடுவோம் அப்படின்னு. எங்கேயும் கிடைக்கல, எவனும் ஏத்துக்கல. அப்பதான் தன்னுடைய அக்கா குணவதி 40 வயது ஆயிடுச்சு, கல்யாணம் ஆகல. அப்ப அக்காவை கூப்பிட்டு கேட்டாலாம் இவன், அக்கா குளிர்ந்த காற்று அடிக்குது, இந்த குளிர்ந்த காற்றுக்கு தகுந்த மாதிரி எனக்கு பெண் தேவைப்படுகிறாள். எந்த தாசியுமே என்னை ஏத்துக்கிற மாட்டாள். அதனால எனக்கு ஒரே ஒரு தாசி நடு சாமத்துல வர சொல்லி இருக்கா. 1000 பொன் காசு கொண்டு வர சொல்லி இருக்கா. எனக்கு 1000 பொன் காசு கொடுப்பாயா அப்படின்னு கேட்டாலாம் அருணன் தன்னுடைய அக்கா குணவதிட்ட. அப்பதான் அக்கா சொன்னாலாம், இருக்க சொத்து பத்தலாம் இப்படி ஓச்சிட்டு உட்கார்ந்து நிக்கிறியாண்டா, ஆண்டி பையன் மாதிரி இப்படி நிக்கிறியடா, உன்னை பார்த்தா எனக்கு ரொம்ப பரிதாபமா இருக்கு. இருக்க அக்கம் பக்கத்துல வாங்கி கடையெல்லாம் கொடுத்தேன், அதெல்லாம் ஓச்சு விட்டு இப்படி ஆண்டி பையெல்லாம் வந்து நிக்கிற. இப்ப 1000 பொன் காசு கேட்கிற, அது ஒரு தாசிட்ட போறதுக்கு. அக்காட்ட போய் இப்படிலாம் கேட்கலாம். கூட பிறந்த அக்காட்ட கேட்பானா யாராச்சும்? அக்கா கொதிக்கிறா, எனக்கும் கல்யாணம் ஆகல, என்னைய போய் நீ இப்படி எல்லாம் பேசுறியடா அப்படின்னு. என்னடா உனக்கு பெண் தானே வேணும், பொம்பளை தானே வேணும். பொம்பளைக்கு உள்ள அனைத்து உறுப்புகளும் எனக்கு இருக்கு. என்ன நான் கூட பிறந்தவ, அது உனக்கு மதிக்க தெரியாது. பெண்ணுக்குள்ள அனைத்து உறுப்புகளும் எனக்கு இருக்கு, என்னை வேணா நீ அனுபவிச்சுக்க அப்படின்னு அக்கா காரி சொன்னாலாம். அப்பதான் அருணனாகப்பட்டவன் ஒரு அக்கா வாயிலிருந்து இப்படிப்பட்ட ஒரு வார்த்தை வந்து விட்டது. இன்னமே இந்த தேகத்துல இந்த உயிரை வைத்துக் கொண்டு இருக்கலாமா அப்படின்னு விறுவிறுன்னு போனார். எங்க? கிரி மலை, திருவண்ணாமலைக்கு போனார். கிரி என்றால் மலை, அங்க வாழக்கூடிய நாதன் சிவன். திருவண்ணாமலைக்கு போறார்.
ஏறி குதிக்க போறாரு. அவர் சிறு வயதுல இருந்தே முருக பக்தன். முருகனாகப்பட்டவர் அவர் குதிக்கும் சமயத்துல தன்னுடைய 2 கையை நீட்டி தாவி பிடிச்சிடுறார். தன்னுடைய பக்தன் திருந்தியவன் இறக்கக்கூடாது என்பதற்காக முருகப்பெருமான், அருணா நீ சாகக்கூடாது, என்னுடைய பெருமையும் என்னுடைய புகழையும் இந்த தமிழகத்துக்கு எடுத்து உரை அப்படின்னு தன்னுடைய வேலை வச்சு அவளுடைய நாக்கில் எழுதினாராம். முத்தை தரு வத்தி திருநகை அத்திக்கரை சத்தை சரவண முத்துக்கூற வித்துக்கூற வரை என போதும் முக்கர் பர மக்கள் சுரதின் முப்பட்டது கற்பித்திருவரும் 30 அவருக்கு தமரனும் அடிவேணு பத்தற்கு இடத்தை கடவிய பச்சை புயல் நச்சத்தகர் வச்சத்தோடு ரச்சிப்பது ஒரு நாளே தித்தித்தைய ஒட்டப்பறிவு நித்தப்பதம் வைத்தப்பற விதிக்கோக் நடிக்க கருகோடி கல்லாறு என்று சொல்லக்கூடிய திருப்புகளையும் பாண்டவன் இப்படி பொம்பளை பிரிக்கா இருந்தவன் தானே அருணன். அருணகிரி நாதன் என்ற ஒரு பேர் வாங்கலையா? அப்பேற்பட்ட அருளே பூர்வீக ஜென்மா. அவன் ஒரு புலையன், அது ஒரு புலையன். மறு ஜென்மத்தில் அவன் பிறந்தான். பிறந்து வந்ததுனால நீ கேட்டுட்ட. நான் அருணனை பத்தி சொல்லியிருக்கேன். இந்த இடத்துல நீ நானும் பேசிக்கிட்டே போனோம்னா அப்புறம் டி டா டு எப்படி அதிகப்படியே போயிடும். புலவர்களுக்கு மத்தியில் போட்டி இருக்கலாம், போராம இருக்கக்கூடாது. இப்பெல்லாம் நிறைய போராம தான் இருக்கு, போட்டி உன்ன கூட காணாம். எனக்கு போட்டி போடுற ஒரே ஆளு வரச்சூர் பழனியப்பன் ஐயாவோட சிசிய பிள்ளை இவர். பதில் கவி பாடுவீங்களா? இவங்க என்னத்தை கேட்டு விட்டாங்க. நாங்க இப்படியே பார்த்து அஜா நீயோட கேளு, நான் உன்ன சொல்றேன். அந்த வண்டி இந்த வண்டி இல்ல. அப்ப கேளுங்க, கவிதா கேள்வி கேட்கல யாரு? கவிக்கு மறுப்பு கவி பாடுங்கன்னு சொல்லுவா. மறுப்பு கவி பாடல, அதை மட்டும் கேளுங்க. கேள்வி இன்னும் கேட்கவில்லையே. அதே மறுப்பு கவி 1000 பாடலாம். ஆனா இதே இடத்துல நான் சாமி யாரு? நீ பொங்கி போட்ட சோத்தை நான் தின்றிருக்கேன். உன்னை தேடி வந்த நேரமுறா எனக்கு சோறு ஓட்டி என் வகுத்த நீ நினைப்பிருக்க. என் தாய் மாறி நீ உன்னை நான் வழங்க. என் பசியா மாத்தின பாத்தியா? பசியோட வந்தவனுக்கு சோறு போட்ட. அது மட்டும் இல்ல, என் உயிரை காப்பாத்துற, என் உயிரை காப்பாத்துற தாய். ஆனா அப்பேற்பட்ட நீ என்னைய புருஷனா ஏத்துக்கணும் நினைக்கிறாரு. அறிவு இருக்காது. இப்படி பேசுறீங்கன்னா ஏதாச்சும் எட்டி உடியா பேசுவீங்கன்னு நினைச்சேன். இல்ல இல்ல இல்ல, நான் அங்கதான் போனேன். கவியா சொல்லல, கவிக்கு கவி சொல்லணும்ல. அதே இடத்துல நான் சாமியாரு. என்னைய பாரு, என்னைய கல்யாணம் பண்ணி நீ என்ன செய்ய போற? ஆகினால உள்ளே ஒண்ணு மட்டும் சொல்லுங்க கேளு. உடனே நான் புண்டாட்டியை ஏத்துக்க. நீ வேணும்னா என்னை புருஷனா, உனக்கு ஆசை எனக்கு வாக்க போறது என்னை புருஷனா ஏத்துக்கணும்னு. உன்னையெல்லாம் நான் புண்டாட்டி நீ ஏத்துக்கிறவே மாட்டேன். அப்படியே இருந்தாலும் நீயும் நானும் சேர்ந்து உன்னைய புண்டாட்டிய என்ன பண்றது? என் அழகுக்கு எத்தனையோ பொம்பளை எல்லாம் என் முன்னாடி வந்தாளுங்க. அதெல்லாம் போக எல்லாம் பண்றது உன்னைய நான் என் முண்டாட்டி ரொம்ப கெஞ்சிட கூத்தாடுறேன். உன்னைய என் முண்டாட்டியா நான் ஏத்துக்கிறேன். ஆனால் ஒரு நிபந்தனை, நீயும் நானும் கல்யாணம் பண்ணி புருஷன் முன்னாடியா இருக்கல, நம்ம 2 பேரும் சேர்ந்து பிள்ளை பத்துக்க கூடாது. அப்படியே பிள்ளை பத்தாலும் பிறக்கிற பிள்ளைய பூரா வேலையில தூக்கி போட்டுருணும் அப்படின்னு பகவான் சொன்ன ஆதிகிட்ட. அந்த ஆதி 7 பிள்ளைய பத்தா 8வது பிள்ளைய பெறும்பொழுதுதான் என்று நான் என்ன சொன்னேன் உனக்கு, நம்ம 2 பேரும் சேர்ந்து பிள்ளை பத்துக்கிற கூடாது. அப்படியே பிள்ளை பத்தா பிறந்த பிள்ளைய பூரா வேலையில போட சொல்லி ஏன் இந்த பிள்ளை மட்டும் நீ போடாம வச்சு கொச்சுக்கிட்டே இருக்க? அப்ப என் மேல உனக்கு மரியாதை இல்ல. நீ உட்கார விட்டு ஓடிப்போம். இன்னையில இருந்து நீ என் கொண்டாட்டி இல்ல, நான் உன் புருஷன் இல்ல போடின்னு சொன்னவங்க அந்த பிள்ளைய வச்சுட்டு அழுகிறான். இந்த ஆதி, ஐயோ அழகான பொம்பளை பிள்ளையா இருக்க, ஒரு கும்பா கூட கூட வெஞ்சனம் இல்லாம அள்ளி குடிச்சிடலாமே இந்த மூஞ்சிய பார்த்துக்கிட்டு இந்த அழகான பிள்ளையத்துக்கு எப்படா வேலையில போறது நினைச்சானா? அப்பதான் சொல்லிச்சா, அம்மா என் தலைவிதி எப்படி நடக்குமா நடக்கட்டுமா, இட்டபடி இத்தலை இட்டுமட்ட ஈசனும் எப்படி செத்து விட்டானோ முட்ட முட்ட பாரமே அவனுக்கு எனக்கில்ல அஞ்சா நெஞ்சே நீ தூக்கி போட்டு போமா அப்படின்னு பாடினாலே அம்மையாரு. அதை காட்டு இந்த அம்மையார் என்ன பாடிய போறீங்க? அதே காட்டு அவ்வே இப்படி மாத்தி மாத்தி கவிகளை பாடிக்கிட்டே போனா அடுத்த விஷயத்துக்கு வர வேணாமா? ஔவையாருக்கும் ஒரே ஒரு சின்ன ஒரு விஷயம் விளக்கம் வந்தியாரு. ஔவையாருக்கும் கம்மனுக்கும் போட்டி வருமா? ஔவையார் என்ன பண்ணாலும் இந்த கம்மி காசு ஆசைப்படுத்தவன், எப்ப பாரு காசு காசு காசு. அப்பேற்பட்ட காசு ஆசைப்படுத்தவன் ஔவைய பார்த்து எப்ப பார்த்தாலும் பேசிக்கிட்டும் ஏசிக்கிட்டுமா இருப்பேன். என்ன பார்த்தா அப்பதான் அவ்வை சொன்னாலாம், இரு நான் சொல்லிடுறேன்.
அதாவது மாவளுக்கு எடுக்கும் தாய்மார்கள் எல்லோரும் கோயிலுக்கு போகும்படி விழா கமிட்டியார்கள் சொல்றாங்க. அப்படிதானே? மாவளுக்கு எடுக்கும் தாய்மார்கள் எல்லோரும் கோயிலுக்கு போய் மாவளுக்கு எடுக்கும்படி விழா கமிட்டியார்களுடைய வேண்டுகோள். அப்படி கம்பனுக்கும் அவைக்கும் போட்டி வந்தது. இப்படி போட்டிகளை நிறைய போய்கிட்டு இருந்தாலும் ரொம்ப பேசிக்கிட்டீங்கன்னு வச்சுங்களேன், அப்புறம் கருவே அறுக்க வேண்டிய சூழ்நிலை வரும். உங்க கருவை அறுத்துட்டேன்னு வச்சுங்க, அவ்வளவுதான், சந்ததியே இல்லாம போயிரும். அதனால இப்படியே என்ன நீ புத்திசாலித்தனமா பேசணும். நினைப்பு உங்களை காட்டுல நான் புத்திசாலித்தனமா பேசிட்டு இருக்கேன். இப்ப தெரியும் லட்சணம் என்ன லட்சணம்? என்ன கேட்டப்ப கருவை அறுத்து போடுவேன்னு கேக்குற? ஆமா, கருவை அறுக்க நீ ஆளா? கருவை கலைக்கலாம். அண்டாமா ஒரு வார்த்தை கொள்ளு. கருவை கலைக்கலாம், கருவை அறுக்க முடியுமா? நல்லா சொல்லு. இப்ப கருவு இருக்கு, பப்பாளி பழத்தை திண்டு கழிக்கலாம். மருத்துவச்சிக்கிட்ட போய் எங்கேயாச்சும் ஒரு குழுவையை போட்டு கழிக்கலாம். எள்ளு புண்ணாக்க திண்டு கழிக்கலாம். இதுதான். அப்படி கருவை கலைக்க முடியுமே தவிர கருவை அறுக்க முடியாது. அப்ப கருவை அறுத்து புடுவேன் என்ன கேட்கிறீங்க? கருவை அறுத்தவன் யாரு? கருவை அறுத்தவன் யாரு சொல்லு, எனக்கு விளக்க வேணும். ஒரு பிரச்சனை ஒரு சண்டைன்னு ரொம்ப பேசிட்டு உங்க கருவை அறுத்துப்படின்னு சொல்ல மாட்டோமா? சொல்லுவாங்க இல்லையா? நான் சொல்றேன். ஏன் சொன்னா கருவை கலைக்கலாம் முடியும், கருவை அறுக்க முடியுமா? கேட்கணும். எல்லா உன்னுடைய ரசிகர்கள் தான். எனக்கு நீதி வேணும். கதிரா இருக்கும், கருவா இருக்காது. அது கதிரா இருக்கலாம். கருவா அறுத்து விடுவேன்னு சொல்லுவாங்க. இவங்க சொன்னது என்ன சொன்னாங்க? கருவை அறுத்து விடுவேன்னு சொல்லியிருக்காங்க. கருவை கலைக்கலாம் முடியும், கருவை எப்படி அறுத்தவன் யாரு சொல்லு. கருவ அறுத்து புடுவேன் கேட்டாங்கய்யா. கருவ அறுத்து புடுவேன். சரி விடுங்க. சண்டை வரும்போது 1008 வார்த்தைகள் வரதான். நீங்க ஒவ்வொரு வார்த்தைகளுக்கும் விளக்கம் எல்லாம் சொல்லிட்டு இருக்க முடியாது. புரியுதா? அப்படி பார்த்தா இந்திரலோகத்திலே கூட இந்திரன் இருக்காரு. இந்திரனாகப்பட்டவர் எவ்வளவு பெரிய ஆளு. அப்பேற்பட்ட இந்திரனுக்கு எவ்வளவு பெரிய சோதனை எல்லாம் வரும். இந்திரன் சொல்லணும் ஒரு சின்ன விஷயம் ஞாபகத்துக்கு வருது. நீங்க என்ன சொன்னீங்க? கருவை கலைக்க முடியும், நீ அறுத்து புடுவேன். கருவை அறுத்தவன் யாரு? கருவை அறுத்தவன் யாரு இருக்கான்ல? கருவறுத்தவன் இருக்கான் சொல்லு. அதுதான் நான் கேட்கிறேன். அவன் கருவறுத்த மாதிரி உன்னை குறன்னு அறுக்கல. நான் ஆலங்குளமே இல்ல பாப்போம். நீ ஆலங்குளம் தான் தெரியும். இந்த எல்லாம் இருக்குங்க, எல்லாம் தெரியும். அப்ப சொல்லு. கருவை அறுத்தவன் யார் அப்படின்னா அவர் ரொம்ப கோபப்படுறாரு. எதுக்கு கோபப்படுறாருன்னு தெரியல. எது இந்த ஒரு அண்ணன் அவங்க எல்லாம் கோபப்படுறோம். நாமெல்லாம் எதிர்பார்க்க அவசியமே இல்ல. அதெல்லாம் கிடையாது. கோபப்படுறாரு. ஆமா, அது எதுக்குன்னு தெரியல. பதில் சொல்லுவா நீ. ஆமா, கருவை அறுத்தவன் யாருன்னு கேட்டீங்கன்னா வேற யாருமே கிடையாது. இந்திரலோகத்தை ஆளக்கூடிய இந்திரன் தான் கருவை அறுத்தார். யாருடைய கருவை அறுக்க முடியும்? நீங்க சொன்ன மாதிரி கருவை கலைப்பாங்க, ஆனா அறுக்க முடியுமா அப்படின்னா அறுத்திருக்காங்க. உலகத்தோடைய உற்பத்திக்கு காரணம் யாரு அப்படின்னா 13 பெண்கள். சரி, அவருடைய பெண்களுடைய கணவன் ஒரே கணவன் காசிவ முனிவர். முதல் மனைவி பேரு 13 மனைவிகளும் முதல் பேரு திதி, இரண்டாவது அதிதி. இந்த திதிக்கு பிறந்த முதல் ஆண் குழந்தை யார் தெரியுமா? 12 கதிர்களோட பிறந்த சூரிய பகவான். 12 கதிர்கள் பிறந்துச்சா. அந்த கதிர்கள்லாம் ஒன்றா சேர்த்தானா பிரம்மன். ஒன்றா சேர்த்தனமே சூரியன் ஆயிடுச்சு. சூரியனை நெருங்க முடியல, அவர் உச்சியில இருக்கார். அப்ப திதி தன்னுடைய காசிவ முனிவர் கணவர்கிட்ட போய் சொல்றா, ஐயா எனக்கு பிறந்தது ஒரு தலைமகன், ஆண்மகன் பிறந்தான். அதே சூரியனா போயிட்டான், உலகத்துக்கே ஒளி கொடுக்கிறவனா போயிட்டான். பெத்த தாயி அவளை தொட முடியாம அவதிப்படுறேன். என் பிள்ளை இப்ப எனக்கு இல்லாம போயிடுச்சு, எனக்கு இன்னொரு பிள்ளை வேணும் அப்படின்னு இந்த காசிவ முனிவர்கிட்ட திதி கேட்கிறா. திதியோட தங்கச்சி யாரு? அதிதி. 2ஆம் தாரத்துக்கு இன்னொரு பிள்ளை பிறக்குது. அது யாரு? அவன் தான் இந்திரன். இந்திரலோகத்தை ஆளுங்க பெரிய ராசா, சக்கரவர்த்தி. அப்ப மூத்த தாரம் கேட்ட பிள்ளை காசிவ முனிவர், சரிமா திதிக்கு பிள்ளை இருக்கு, 2ஆம் தாரத்துக்கு பிள்ளை இருக்கு, உனக்கு பிள்ளை இல்லைன்னு கவலைப்படுறிய அப்படின்னு காசிவ முனிவர் ஒரு குழந்தையை வகுத்துல உருவாக்குறார். நல்ல நிறமாச கர்ப்பிணி. யாரு? திதி கர்ப்பிணியா இருக்க அக்காகாரி. தங்கச்சிகாரிக்கு ஏற்கனவே பிள்ளை இருக்கு, அவன் இந்திரன். அப்ப
ஆகணும் அப்படின்னு முடிவு கட்டி இந்திரனை கூப்பிடுறா. இந்திரனை கூப்பிட்டு இந்திரன் கையில இருக்கக்கூடிய ஆயுதத்தின் பேர் என்ன? வஜ்ராயுதம். வஜ்ராயுதம் எதையும் அறுக்கும். அப்பேற்பட்ட இந்திரனை கூப்பிட்டு ஆத்தாகாரி என்ன சொல்றா? டேய் இந்திரா, நீ என்ன செய்யற? இப்படியே நின்றுகிட்டே இருக்காத, நான் சொல்றத மட்டும் நீ கேளு. விறுவிறுன்னு போ. விறுவிறுன்னு போயினா உங்க பெரியம்மா நிறமாச கர்ப்பிணியா இருக்காங்க. அவங்களுக்கு குழந்தை பிறந்துச்சுன்னா உன் இந்திர பதவி போறா அவங்களுக்கு அவன் மையனுக்கு போயிடும். உனக்கு இந்திர பதவி கிடையாது. அப்ப என்ன செய்யற? நீ விறுவிறுன்னு போய் வாய் உள்ள புள்ள பொழைச்சுக்குருவேன். எப்படியாச்சும் அந்த கருவை கலைக்கிறையோ அறுக்கிறையோ ஏதாச்சும் ஒண்ணு செஞ்சு போடு அப்படின்னு ஆத்தாக்காரி சொல்லி அனுப்புறாங்க. ஆத்தாக்காரி சொல்லி அனுப்பினே இந்திரன் சரின்னு சொல்லிட்டு வஜ்ராயத்தோட வாரேன். வந்தா பெரியம்மா வீட்டுல பெரியம்மா வீட்டு வேலையெல்லாம் பாத்துக்கிட்டு இருக்கா. நிற மாச கர்ப்பிணி. அப்ப பெரியம்மா அம்மா அம்மான்னு சொல்லிட்டு இந்திரன் வாசலுக்குள்ள வீட்டுக்குள்ள நுழையிறேன். அப்ப வீட்டுக்குள்ள நுழைஞ்சதுமே பெரியம்மாக்கு ஒரே ஆச்சரியம். என்னடா இன்னைக்கு வராதவன் இன்னைக்கு வந்து நிக்கிறானே, என்னடா தம்பி திடீர்னு வந்திருக்கே, என்னடா விவரம்? எதுக்குடா இங்க வந்து நிக்கிற? யார சொல்ற அப்படின்னு இந்திரனை அதிதி கேக்குறா பெரியம்மா. அப்பதான் இந்திரன் சொன்னானா, இல்லம்மா நீங்க கர்ப்பமா இருக்கதா அம்மா சொன்னாங்க, உங்களை பாத்துட்டு போலாம்னு நான் வந்திருக்கேன். ரொம்ப சந்தோஷம், எனக்கு ஒரு தம்பி பிறக்க போறேன் அப்படின்னு இந்திரன் வஞ்சகமா பேசுறேன். சாப்பாடெல்லாம் விருந்து நடக்குது இந்திரனுக்கு. அப்ப ரெண்டு பேரும் பேசிக்கிட்டே இருந்த சமயத்துல அந்த நிறமாச கர்ப்பிணி பெரியம்மா என்ன செய்யறாங்க, அப்படியே படுத்துட்டாலாம். நிறமாச கர்ப்பிணிக்கு இந்திரன் காலை அமுக்கி விடுறாரு. பெரியாத்தாளுக்கு காலை அமுக்கி விட்டாலுமே நிறமாச கர்ப்பிணிக்கு காலை அமுக்கணும் என்ன செய்வாங்க, நல்லா ஆழ்ந்து தூங்கிடுவாங்க. நல்லா ஆழ்ந்து தூக்கத்தை இந்திரன் அந்த அம்மாவுக்கு கொடுத்துற. நல்லா தூங்கின பிறகு இந்திரனாகப்பட்டவன் தன்னுடைய உடம்ப அணு அளவு தூசி அளவு சிரித்து தன்னை வஜ்ரார ஆயுதத்தையும் தன்னோட உடம்புக்குள்ள வச்சு தூசி மாதிரி அந்த தன்னுடைய பெருமையோடைய கர்ப்பப்பைக்குள்ள போயிடுறான். கர்ப்பப்பைக்குள்ள போன பிறகு அங்க கரு இருக்கும் இல்லையா, அந்த கருவை பார்த்து சிரிச்சானா, நீதானே எனக்கு போட்டியா வர போற, ஏன் இந்திர பதவி நீ அடைய போறியா, உன்னை என்ன செய்றேன் பாரு அப்படின்னு தன்னுடைய வஜ்ராயுத சக்தியை வச்சு அந்த கருவை 7 துண்டா அறுத்தானா. 7 துண்டா அறுக்கிறேன் கருவை. கருவு அழுகுது, என்னை 7 துண்டா அறுக்கிறியே, என் உயிர் வலிக்குதே, என் உயிர் போகுதே அப்படின்னு அந்த கரு அழிச்சனா, உன் தம்பி இல்லையா அப்படின்னு மனச்சாட்சி இல்லாம அறுக்கிறேன். அப்ப 7 துண்டு அழுகும் போது இந்த 7 துண்டு ஒன்னா ஒட்டிக்கிருச்சுன்னா என்ன செய்யறதுன்னு 7 துண்டு 7 49 துண்டா நறுக்கிறேன். 7 49 துண்டா நறுக்கி போட்டுட்டு அவன் வெளியே வந்துடுறேன், ஓடி போயிடுறேன் இந்த உலகத்துக்கு. பெரியம்மாளுக்கு வகுத்த வழி வந்துருச்சு, தன்னுடைய கரு கலைஞ்சு போச்சு அப்படின்ற ஓன்னு அழுகிறா. தன்னுடைய கணவனை கூப்பிட்டு கேட்கிறா, இந்த இந்திரனாகப்பட்ட வஞ்சகமா வந்து என்னுடைய குழந்தை 7 49 துண்டுகளாக நறுக்கி போயிட்டான் சாமி, இப்ப நான் என்ன செய்வேன், என் குழந்தைய காப்பாத்துறதுக்கு ஆளே இல்லையா, ஆளே இல்லாம போயிருச்சு அப்படின்னு. அப்பதான் காசிவ முனிவர் சொன்னாராம், உன் குழந்தையை காப்பாத்துறதுக்கு ஆளே இல்லைன்னு கவலைப்பட்ட எந்த 49 துண்டுகளாக உன் குழந்தை கிடக்குதோ, இந்த 49 துண்டுகளும் இன்று உலகத்துக்கு எல்லோரையும் காப்பாற்றக்கூடிய மூலிகைகளாக, மருத்துவ மூலிகைகளாக 49 துண்டுகளும் பயன்படுத்தப்படும் அப்படின்னு இன்னைக்கு மருத்துவ சாஸ்திரத்துல 42 மூலிகளை கொண்டு வந்திருக்காங்க. இதுதான் நீங்க கேட்ட கேள்வி. கருவர்த்தனை யாரு? இந்திரன். யாருடைய கருவை? திதியோட கருவை. இதுதான் உண்மை. உண்மைனா ஏத்துக்கிறது, இல்லாட்டி மறுத்து பேசுங்க. மாத்தி பேசுறதுக்கு அவசியம் இல்ல. கேட்ட கேள்விக்கு நல்லதொரு விளக்கம். ஆனா உண்மையிலே இந்த விஷயத்துல யாருமே நீங்க கேட்கவே இல்ல. இல்லம்மா, வளையங்குளத்துல சண்டை போட்டோம்னா அங்கேயே இருக்கணும் அந்த பிரச்சனை. மறுபடியும் இங்க வந்து நீங்க அசிங்கப்படுத்தணும்னு நினைச்சீங்கன்னு வச்சுங்களேன், செல்வமணி வெறும் செல்வம் மட்டும்தான் இருக்கும். மணி இருக்காது இல்லங்க, அதுவும் மணி தானே, அதுவும் செல்வம் தானே. வளையங்குளமா எந்த குளமா இருந்தாலும் சரிமா, நான் அதெல்லாம் மறப்போம் மன்னிப்போம் போகக்கூடியவன். ஒரு மேடையில அப்படிதான், ஒரு மேடையில அப்படிதான். அதை விட்டு இந்த இடத்துல சரி, அப்பேற்பட்ட இந்திரனை பத்தி இன்னும் ஒரு சின்ன ஒரு விஷயம் மட்டும் கேட்கலாமா? இந்திரனாகப்பட்டவன் இந்திர பதவி அடைவதற்கு தான் கருவை அறுத்தான். ஆனா அந்த இந்திர பதவிய அவனுக்கு ஒரு நாள் கிடைக்காம இன்னொருத்த இந்திர பதவியில உட்கார்ந்து இருந்தான். யாரவே? ஏன்னா 100 அசுவமேத யாகம் பண்ணுவாங்க. அசுவம்னா குதிரை. அந்த குதிரையத்தை அந்த யாகத்துக்கு பலி கொடுக்கும்போது 100 அசுவமேத யாகம். இதை நடத்தினா இந்திர பதவி அடையலாம். அப்படி செஞ்சு ஒரே ஒரு நாள் ஒருத்தன் இந்திர பதவியில ஒரு நாள் முதல்வர் மாதிரி ஒரு நாள் இந்திர பதவியில ஒருத்தன் இருந்திருக்கான். யார் அது? அங்க எனக்கு தெரியாதுங்க, எனக்கு தெரியாது இல்லையா. ஆகினால
வந்து விழிக்க கண்டு மொழி மாதே. என்னது தோத்துட்டானா? எங்க அண்ணன் சொல்லிட்டாரு. அப்ப கேள்விக்கு பதில் சொல்லினா தோத்து போயிட்டீங்கன்னு தானே அர்த்தம். அம்மா எனக்கு தெரியாது, உன் கேள்விக்கு நான் பதில் சொல்ல தோத்து போயிட்டேன், தோல்வி அடைஞ்சிட்டேன், தோல்வி ஒத்துக்கிறேன், இன்னமே இந்த நாரதர் வேஷம் போட மாட்டேன் அப்படின்னு நீங்க உள்ள போலாம். நாரதர் வேஷம் போடாம முருகன் வேஷம். யாரு அவங்க சொன்னதுக்கு அவங்க என்ன சொன்னாங்க? சொல்லுங்க சார்னு உங்க ஐயான்னு சொல்றாங்க மரியாதையோட. அதெல்லாம் சரியா? நான் அவங்கள குறை சொல்ல. அப்புறம் என்ன தெரியாம ஏன் சொல்றியா? தெரியாதுனாக்கா அப்ப அவரு தானே சும்மா இருக்கணும்லப்பா. உங்களை ஒண்ணு என்ன சொன்னாங்களா? அதில் கேட்டா சொல்லக்கூடியவே நான் தான் சொல்லிட்டேன். சொல்லுங்க. தெரியலன்னா மன்னிப்பு கேட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டேன். சொல்லுங்க. அதுக்கப்புறம் நீங்க சொல்லுங்க. நீ சொல்லுங்க சொல்ல சொல்லி. நான் ஊருக்காரவங்களுக்கு எனக்கு பேச்சு இல்ல, கொஞ்சம் உனக்கு எனக்கு தான் பேச்சு. நீ என்ன 1000 பேசலாம். ஊருக்கார வந்து நீங்க சொல்லுங்க, நீங்க கேளுங்க அப்படின்னா இவங்களுக்கு வந்து நான் வேஷம் போட்டு இவங்க கிட்ட வேற பேசி அப்புறம் உங்ககிட்ட வேற பேசி அது வீணா போயிருமேன்றக்காக நான் சொல்றேன். 100 அசுவேலையாக செய்தாதான் ஒரு இந்திர பதவி. அப்படி எந்த விதமான அசுவேலை யாகங்கள் செய்யாம இந்திர பதவிக்கு போனவே அர்ஜுனன் இந்திர பதவிக்கு போனவன். ஒருமான சோற்றுக்கு ஒரு சொல் தான் பலம். ஏன் போனா? எதனால போனா? சிவபெருமானுக்கும் அர்ஜுனனுக்கும் மல்யுத்தத்துல பாசுபதக்கனை வாங்குறதுக்காக அர்ஜுனே தபசு பெற போனா. அந்த தபசு நேரத்துல சிவபெருமானோட கட்டி புரண்டு சண்டை போட்டதுனால அந்த சிவபெருமான் இந்திரனை பாராட்டி இந்த உலகத்துல அர்ஜுனன் நீ எனக்கு சமமானவன் அப்படின்னு சிவனே பாராட்டி பரிசு கொடுத்துட்டு போனா, தபச கொடுத்துட்டு போனா. இந்த பெருவிழாவை தேவ இந்திரன் மேல தேவலோகத்துல கொண்டாடுறான். அப்போ அர்ஜுனனுக்கு அழைப்பு விடப்படுகிறது. அர்ஜுனே இந்திரலோகத்துக்கு போறான். அப்பதான் அந்த இந்திரன் சொல்றான், வந்திருக்கிறது யாரு தெரியுதா? என் மகன் வந்திருக்கான், அர்ஜுனன் வந்திருக்கான். அர்ஜுனன் யாரு? குந்திக்கும் இந்திரனுக்கு பிறந்தவன் தான் அர்ஜுனன். என் மகன் வந்திருக்கான். ஆகையினால இந்த இடத்திலே இந்த சிம்மாசனத்திலே இன்று ஒரு பொழுது எனக்கு பதில் என் மகன் அர்ஜுனன் இந்திரனா இருக்கான் அப்படின்னு தன்னுடைய கிரீடத்தை எடுத்து அர்ஜுனனுக்கு வச்சு பட்ட சுற்றான். இந்த இந்திர பதவி உனக்கு அப்படின்னு இன்னைக்கு மட்டும் இந்திரனா இருந்துட்டு போ அப்படின்னு. அதனாலதான் கிரீடி அர்ஜுனனுக்கு 10 பேர், அர்ச்சனை பேர் 10 சொல்லுவாங்களே, அது ஒரு பெயர் அர்ஜுனனுக்கு கிரீடி அப்படி ஒரு பெயர் இருக்கு. எந்த தவமும் செய்யாம அசுவமேத யாகம் செய்யாம ஒரு நாள் இந்திர பதவி அடைந்தவன் அர்ஜுனன். நீ கேட்ட கேள்வியுடைய விளக்கம் நியாயமா ஏத்துக்க, இல்லைன்னா மறுப்பு பேசு, அதையும் ஒத்துக்கிறேன். சரி, ஒரு பாட்டு பாடுங்க. பாட்டு பாடவா? அதெல்லாம் செஞ்சேன். பாடுங்க. பாடணும். இந்திரனாகப்பட்டவனுக்கு பழுத அவனுடைய மகன் அர்ஜுனாகப்பட்டவன் ஒரு ஆள் வந்து ஆட்சி புரிந்தார் அப்படின்னு அழகான எதிரியா இருந்தாலும் உண்மையை ஏத்துக்கணும். ஒத்துக்கணும்ல? கண்டிப்பா. ஞான நிலை தான் உணர்ந்த அம்மா நங்கை மோகினியார், அப்பா நம்பி, உடன் பிறந்தவர்கள், உடன் பிரபாஸ் அவர்கள் 7 பேர் இருக்காங்க. என்ன காரணம் வந்திருக்க? திணைக்காரணம். என்ன திணை? கரந்தனை செந்தினை. யாருக்கு? கரந்தனை எங்களுக்கும் செந்தினை முருகப்பெருமானுக்கும். கையில் வைத்திருப்பது கவன், அமைத்திருப்பது பரன், பேசும் மொழி தமிழ். அப்பேற்பட்ட தமிழச்சாக உனக்கு நான் மாப்பிள்ளை பார்த்துட்டு வந்திருக்கேன். சிரிக்கிறாங்க எல்லாரும். ஒரு நாரத மகர்ஷி, தெய்வங்களுக்கெல்லாம் திருமணம் பண்ணக்கூடிய நாரத மகர்ஷி இன்னைக்கு காட்டுவாசியான எனக்கு நீங்க மாப்பிள்ளை பார்த்து வந்திருக்கீங்க. இதை காட்டிலும் பாக்கியம் எனக்கு வேற எதுவுமே கிடையாது சாமி. ஒரு தகப்பன் ஸ்தானத்துல இருந்து எனக்கு மாப்பிள்ளை ஊத்துறீங்க. ஏன்னா உலகத்தை படிச்சவ ஆதி பராசக்தி. எத்தனை ஆதி பராசக்தி இருந்தாலும் இப்ப செல்வத்தை கொடுக்கறவங்க யாரு? மகாலட்சுமி. மகாலட்சுமி. கல்வியை கொடுக்கறவங்க சரஸ்வதி.
வீரத்தை கொடுக்கறவங்க பராசக்தி, அலைமகள், கலைமகள், மலைமகள். ஆமா, அப்படித்தானே? இந்த 3 அலைமகள், கலைமகள், மலைமகள் 3 தெய்வங்களும் சேர்ந்து ஒரே வடிவத்துல ஒரு பேரோட இருக்கக்கூடிய இடம் எது? அம்மா, நான் உனக்கு மாப்பிளை பார்த்துட்டு வந்தேன் அப்படின்னு இடத்துக்கு வந்துட்டேன். நல்லா கேட்டுக்க. நீயும் நானும் என்னதான் உழைச்சாலும் வரக்கூடியவர் வந்தாதான் நம்ம உழைச்ச உழைப்புக்கு ஊதியம் வாங்க முடியும். பெரியவரே, நீங்க சொல்றது நியாயம் தான். இந்த தொல்லை பத்தலைன்னு இன்னொரு தொல்லையும் கூட்டிட்டு வந்திருக்காங்க. அந்த தொல்லையும் சந்திக்கணும். அதுக்கு இந்த கரப்பின் தான் எனக்கு சக்தி. வம்புக்கு இழுக்கிற அலைமகள், கலைமகள், மலைமகள் 3 தேவிகளும் ஒரே உருவத்தோட எங்க காட்சியளிக்கிறாங்க அப்படின்னு ஞாபகம் பண்ணி பதில் சொல்லுங்க. ஒன்னும் அவசரம் கிடையாது. மாப்பிள்ளை பேரை கூட சொல்லிருக்கேன். மாப்பிள்ளை பேரை நான் சொல்றேன். அதே போல நேரம் இருந்தா சொல்றேன். இல்லையா இந்த பகுதியை எங்களை சந்திச்சாலும் அதுக்குரிய பதில நான் சொல்லிடுறேன். இப்போ இன்னைக்கு சொல்லணும் அப்படிலாம் கிடையாது. என்னைக்காச்சும் யாரையாவது கேட்டுட்டு வருவீங்க, அப்ப சொல்லி என்ன பிரயோஜனம்? இல்ல, நீ இவ்வளவு பேசுறீங்க. அலைமகள், கலைமகள், மலைமகள் எல்லாம் அம்மன் தான். ஆமா, அம்மன் சக்தி தான். சக்தி தான். அம்மன் சக்தி தான். சக்தி தான். ஆமா, மாசாணின்னு ஒரு அம்மாவுக்கு கேள்விப்பட்டிருக்கியா? அது அம்மன் சக்தி தான். ஆமா. ஏமா அதுக்கு மாசாணின்னு பேர் வந்துச்சு சொல்ல முடியுமா? உன்னால ஆட்டுக்கு நம்ம அன்னையோட போகாது. சுட்டு கறி நம்ம ஒன்று இருக்கு. அதான் கறி ஆடெல்லாம் ஞாபகப்படுத்தாதீங்க எனக்கு. ஆகையினால எதை தொட்டாலும் அந்த இடத்துக்கு வந்து நிக்கக்கூடியவன். அனாவசியமா அங்கங்க போக மாட்டேன். நீ என்னை எந்த வழியில திருப்பியோ அதே வழியில திருப்புவேன். அலைமகள், கலைமகள், மலைமகள் 3 மகளும் ஒரே உருவமாக ஒரே சிலையாக இருக்கக்கூடிய ஸ்தலத்தை நான் சொல்றேன். மாசாணின்ற பேரு எதனால வந்துச்சு அப்படி நீ சொல்லணும்ன்ற எதிர்பார்க்கிறேன். அதுக்கு முன்னாடி நான் பார்த்திருந்த மாப்பிள்ளை யாரு அப்படிங்கறத நான் சொல்றேன். அவை பண்டார பரம்பரை 5-6 தலைமுறை சண்முகன், கார்த்திகேயன், குகன், கந்தன், கடமன், முருகதா உனக்கான பார்த்து வந்த மாப்பிள்ளை சம்மதம் என்ற ஒரே ஒரு வார்த்தை சொன்னீனா பள்ளி திருமணத்தை சிறப்பா நடத்துறேன். என்னமா சொல்ற? கந்தன், கடம்பன், சரவணன் என்று சொல்லக்கூடிய பாலமுருகன் எனக்கு மாப்பிள்ளை. அப்படிதானே? புதுமையான பாடல்கள்லாம் புதுமையா பாடுறீங்க. அப்பேற்பட்ட முருகப்பெருமான் ஒரு நாரத மகர்ஷி. முருகப்பெருமான் வந்து தெய்வங்க. தெய்வம் மட்டும் கிடையாது. முருகனுக்கு ஏற்கனவே ஒரு மனைவி இருக்காங்க. அவங்க பேரு தேவியான உலகறிந்த உண்மை. மூத்ததாரம் இருக்கும்போது நாரத மகர்ஷி என்ன இளையதாரமா போச்சிடுறார். எவ்வளவு ஒரு பெரிய கொடுமை. பள்ளி வந்து அனாதைதான். ஆனா எடுத்து வளர்த்தவங்க அப்பா அம்மா இருக்காங்க. எடுத்து வளர்க்கப்பட்ட அண்ணன்மார்கள் 7 பேர் இருக்காங்க. அப்படி இருக்கும்போது இவ அனாத பிள்ளை தானே, காட்டுவாசி தானே, குரத்தி தானே, இவளை கொண்டு போய் 2ஆம் தரமா போய் சேருவோம் அப்படின்னு நாரத மகர்ஷி என்ன 2ஆம் தரமா போச்சிடுறாரு. நீங்க வந்து எனக்கு தகப்பேன். அப்படித்தானே? பாத்துக்கங்க பொதுமக்களே, ஒரு தகப்பே சாணத்துல இருந்து நாரத மகர்ஷி வள்ளி பிள்ளைய 2ஆம் தரமா அனுப்புறாரு. அடுத்த பூசனை கல்யாணம் பண்றவே பண்ணி கொடுக்கறவே அப்பனா, அடுத்த புருஷனை தான் மகளுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கறவே அப்பனா இல்ல அதுக்கு பேர் வேறையா? அதுக்கு பேர் என்ன வேற தெரியுமா? நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா நாட்டு மக்கள் தெரிஞ்சுக்கிட்டா போதும். அந்த பேரை நீங்க வாங்க கூடாது. அதனால தயவு செய்து சொல்றேன், தகப்பனா இருக்க வரைக்கும் உங்களுக்கு மரியாதை. வேற விதமா மாறினீங்க இன்ன வரைக்கும் உங்களை நான் போக வாங்கனோட பேசணும்னு பாட்டிட்டேன். சாமியா இருந்தாலும் நீங்க யாரா இருந்தாலும் என் வாழ்க்கையில நீங்க தலையிட்டேன்னு வச்சுங்க, உங்களுக்கு கொடுக்கற மரியாதையே தனி மரியாதையா இருக்கும். அதனால குன்றத்திலே குமரனுக்கு கொண்டாட்டம், குன்றத்திலே குமரனுக்கு கொண்டாட்டம், குன்றத்திலே குமரனுக்கு கொண்டாட்டம், பெண்கள் எல்லாம் கொண்டாட்டம் கொண்டாட்டம், குன்றத்திலே குமரனுக்கு
முருகன் என்றால் அரோகரா. எவ்வளவு பெரிய கடைசியில எங்க கூட்டத்துல சேர்ந்துட்டீங்க. என்ன சொன்ன? உங்க கூட்டத்துல நான் சேரல, எங்க கூட்டத்துல தான் முருகன் சேர்ந்திருக்கார், எங்க மனசுக்குள்ள சேர்ந்திருக்கார். அது மட்டும் இல்லங்க, ஐயப்பனுக்கு சரணம் என்று சொல்றோம், ஆதி பராசக்திக்கு ஓம் சக்தி என்று சொல்றோம், சிவபெருமானுக்கு ஓம் நமச்சிவாயா என்று சொல்றோம், நாராயணனுக்கு கோவிந்தா கோவிந்தா நாராயணா அப்படின்னு சொல்றோம். ஆனா முருகனுக்கு மட்டும் ஏன் அரோகரா என்று சொல்றோம்? அரோகரா அரோகரா அரோகரானா என்ன அர்த்தம்? ஏன் அந்த வார்த்தையை சொல்றோம்? அது தமிழ் மொழியா இல்ல அது வேற மொழியா, சமஸ்கிருத மொழியா? அரோகரா என்றால் பாவங்களை தீர்க்கக்கூடிய மந்திரம். ஒரு முறை அரோகரா என்று சொன்னால் நம்மளே அறியாம செய்யக்கூடிய பாவ தோஷங்கள் எல்லாம் கழியுமா? பாவ தோஷங்களை கழிக்கக்கூடியவர் முருகப்பெருமான். காவடி எடுக்கிறோம், எதுக்கு காவடி எடுக்கிறோம்? எங்க பாவங்களை எல்லாம் உங்க காலடியில கொண்டு வந்து வைக்கிறோம், எங்களை எல்லாம் நீ ஆதரிச்சுக்கப்பா முருகப்பா அப்படின்னு சொல்லிட்டு முருகப்பனே நாங்க போய் சரணடைகிறோம். அப்பேற்பட்ட முருகப்பெருமான் என்னுடைய புருஷனா? சாமி கண்கண்ட தெய்வம் சொல்ற, கணவனே கண்கண்ட தெய்வம் சொல்றாங்க. தெய்வத்தை கண்கண்ட கணவனா நினைக்க முடியுமா? அதனால முடியாது. பாத்தீங்களா என்ன சொல்றேன்? பாத்தீங்களா, தெய்வம் தெய்வமா இருக்கணும், மனுஷன் மனுஷனா இருக்கணும். அது வரைக்கும் தான் தெய்வத்துக்கு மரியாதை. எல்லாரும் தெய்வத்தை போய் கல்யாணம் பண்ணா எத்தனை பெண்கள் எத்தனை தெய்வத்தை போய் கல்யாணம் பண்றது? தயவு செய்து அந்த பேச்செல்லாம் விட்டுருங்க. எனக்கு பிடிக்கல, விருப்பம் கிடையாது. பண்டார பைய பரதேசி பைய அப்படி இப்படின்னு என் தெய்வத்தை நான் இழிவுபடுத்த விரும்பல. அதனால கேட்டது முப்பெரும் தேவிகள் ஒரே முகமுத்தோடு ஒரே கோயில்ல ஒரே பேரோட இருக்காங்க. சொல்றேன், ஆனா நீ சொன்ன நல்ல பிள்ளை, தெய்வங்களை நிந்திக்காமல் நிந்தாசுதி பாடாம, அதுக்காக நீ ஒரு செய்யாம இருக்க. நிந்தாசுதி பாடக்கூடாது, நான் நீ பாடல சொன்ன. உம் ஆதிபரா சக்திக்கு ஜே அப்படின்னு சொல்லுவாங்க. ஓம் கோவிந்தராம சங்கீதனம் வெற்றிவேல் முருகனுக்கு ஓம் சுவாமியே. ஆக முருகன் சாமி வந்து அரோகரா அரோன்னு ஆடுவான், பெருமாள் சாமி வந்து கோவிந்தோ கோவிந்தோ ஆடுவான், காளியாத்தா வந்து இப்படியே ஆடுவாங்க. நாட்டுல எவனாலும் பிள்ளையார் சாமி ஆடி இருக்கானா? பிள்ளையார் சாமி வந்துருச்சு, பிள்ளையார் சாமி ஆடி இருக்கானா? மாரியத்தா ஆடலாம், காளியாத்தா ஆடலாம், மகமாய் ஆடலாம், பிள்ளையார் சாமி வந்துட்டு அப்பேற்பட்ட கூட்டத்துல முருகனை கட்டிக்குமா, முருகனை கட்டிக்குமா அப்படின்னா பரவாயில்ல, நீ கட்ட வேண்டாம். நான் கேட்ட கேள்விக்கு மட்டும் நீ விளக்கம் சொல்லுவே நினைக்கிறேன். மாசாணி அம்மனை பத்தி கேட்டிருக்கேன், நேரம் இல்ல, ஒரே வார்த்தையில பதில் சொல்றேன். அலைமகள், கலைமகள், மலைமகள், இந்த மூன்று மகளுமே ஒரே உருவத்தோட காட்சியளிக்கக்கூடிய ஒரே இடம் சோட்டானைக்கர பகவதி அம்மன். ஏனென்றால் இருக்கு, நான் சொன்னதும் அதுல பதிவாயிருக்கும், நீ சொன்னதும் பதிவாயிருக்கும் இல்லையா? எங்கேயும் எழுதி கேட்டுக்கிறட்டும், நூல்களை புரட்டி பார்த்துக்கட்டும். சோட்டானிக்கிற பகவதி அம்மை, அதாவது அம்மை நாராயணி, பத்ரி நாராயணி, அந்த அம்மா தான். ஏன் அந்த மூணு பொம்மளையும் சேர்ந்து ஒன்னா இருந்தா அப்படின்னா, ஒரு பனிக்கரை வச்சு நடந்த கதை, பெரிய கதை, 4 நாள் ஆகும். ஆகையினால அந்த சலத்தை மட்டும் சொல்லியிருக்கேன். நீ கேட்ட கேள்விக்கு இதான் என்னுடைய விளக்கம். நான் கேட்ட கேள்விக்கு மாசாணி என்ற பெயர் எப்படி வந்தது நீ சொல்லுவ அப்படி எதிர்பார்க்கிறேன். மாமா ஆனா ஒண்ணு, அவர் வந்துட்டாரு, அவர் வந்துடணும் இல்லையா? அவருக்கு இடத்த கொடுத்துடணும், நம்ம கிளம்புறது சரி. ஆமா, கூட்டி கொடுப்பதுங்கள் கோத்திரத்தின் முறையோ. ஏமா இதுக்குதான் நேரம் ஆச்சுன்றதுனால நான் வந்து அந்த இடத்துக்கே போகாம நான் இங்க மாப்பிள்ளை பேரை சொல்லி நான் முடிச்சுட்டேன். நீ வம்பளுக்குறதே வந்து உன் கூட பிறந்தது இல்லையா? வம்பளுக்குறது உன் கூட பிறந்தது. நல்ல பகுதி, நல்ல ரசிகர்கள், நல்ல நேரம் கிடைச்சா நீ நான் உனக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு இந்த பக்கம் கிடைச்சா காலகாலத்துல சந்திப்போம், நிறைய பேசுவோம். காடின்றது வேற, நிறைய கருத்துக்கள் பேசுவோம். நான் கேட்ட கேள்விக்கு விளக்கத்தை சொல்லிட்டு நீ பாட்டு பாடு. விளக்கம் தேவை எனக்கு இல்லையா? உன் தோழியை நீ ஏத்துக்க. தோல்வியா? அதாவது மாரியத்தா எப்படி பிறந்தாங்க, பிள்ளையார் எப்படி பிறந்தாங்க, முருகன் எப்படி பிறந்தாங்க, கருப்பன் எப்படி பிறந்தாங்க, ஐயனார் எப்படி பிறந்தாங்க அப்படின்னு இந்த கதையெல்லாம் பேசி பேசியாச்சு நிறைய. கருப்பன்லாம் எப்படி பிறந்தாரு, கருப்பனுக்கு எப்படி கருப்பன் பேர் வந்து அதெல்லாம் நிறைய பேசிட்டேன். ஆனா இந்த மாசாணி அம்மன் ஏன் நீங்க குறிப்பிட்டு பேசுறாங்க? ஒண்ணுமில்ல, 2 நாளைக்கு முன்ன ஒரு மாலை ஓட்டு மாசாணி அம்மன்களுக்கு போயிட்டு வந்தாரு.
யாரோ ஒரு வயிறை எரிய விட்டாங்களாம். அதனால இல்லங்க, உங்க வயிறை மட்டும் எரியவில்லை, யார் வயிறை யார் எரிய விட்டாலும் சரி, அவ பாதத்துல போய் இருங்க நான் சொல்றத மட்டும் கேளுங்க. அவருக்கு அவங்க பாதத்துல போய் எரியக்கூடிய பொருள் உடல்ல எரிய வச்சுட்டோம்னு வச்சுங்க, அவ கால் எரிய எரிய நம்ம வயிறை எரிய விட்டவள அவ எரிய விடுவாளாம். அப்பேற்பட்ட ஆதி பராசக்தி உலகத்தைய அநியாயத்தை அழிக்கிறதுக்கு, கொள்ளைக்காரனை கொல்றதுக்கு பிறந்தவள் மாசாணி. சரி, நான் போயிட்டு வந்துட்டேன், கும்பிட்டுட்டேன். மாசாணின்னு பேர் வந்துச்சு. மா சாணி. மா என்றால் உயர்வு, சாணி என்றால் சாணம். உயர்வான சாணம் யார் போட்டது அப்படின்னா காமதேனு என்று சொல்லக்கூடிய ஒரு பசுமாடு. தேவர்களும் அசுரர்களும் திருப்பார்கடலை கடையிறாங்க. கடையும் போது அதுல இருந்து நிறைய பொருட்கள் வெளியே வந்துச்சு. அப்ப காமதேனு என்று சொல்லக்கூடிய ஒரு பசுமாடு வந்தது. அந்த தேவர்களும் அசுரர்களும் எங்களுக்கு வேணும் எங்களுக்கு வேணும் அப்படின்னு அவங்க கொம்ப பிடிச்சிருக்க, இவங்க வாழை பிடிச்சிருக்க, 2 பேரும் இப்படி இழுத்ததுல அந்த பசுமாடு சிறுநீர் கழிச்சிருச்சு. எல்லாரும் ஐயர் போறாங்க, இந்த மாடு என்ன சிறுநீர் கழிச்சிருச்சுன்னு அடிச்சு பத்தி விடுறாங்க. அடிச்சு பத்தி விட்ட வேகத்துல நரகல் என்று சொல்லக்கூடிய சாணத்தையும் போட்டுருது. இத பார்த்து எல்லாரும் இழிவுபடுத்தி பேசினாங்க, இந்த மாடு போய் சாதாரண மாடு மாதிரி பண்ணுதே அப்படின்னு. அப்ப போய் அந்த பசுமாடு காமதேனு என்ன செஞ்சுச்சாம், ஆதி பராசக்தியோட கூந்தல்ல போய் ஒளிஞ்சுக்கிருச்சாம். அப்ப ஆதி பராசக்தி முன்னாடி கூப்பிட்டு, காமதேனு என் பின்னாடி போய் ஒளிய வேண்டிய அவசியம் என்ன இருக்கு அப்படின்னு கேட்கும் போதுதான் காமதேனு சொல்லிச்சாம், அம்மா பார்க்கடல இருந்து நான் தோற்றுவிச்சேன், எனக்கு வேணும் உனக்கு வேணும்னு தேவர்களும் அசுரர்களும் சண்டை போட்டு என்னை அடிச்சாங்க, விரட்டினாங்க. அந்த பயத்துல சிறுநீரையும் சாணமும் போட்டுட்டேன். இத பார்த்து எல்லோரும் என்னை இழிவுபடுத்தி பேசுறாங்கம்மா அப்படின்னு காமதேனு கண்ணீர் விட்டு அழுதுச்சாம். அப்பதான் ஆதி பராசக்தி உலகத்தை படைச்சவ சொன்னாலாம், எந்த சிறுநீரை பார்த்து காமதேனு உன்னை அசிங்கமா நினைச்சாங்களோ அந்த சிறுநீரே உலகத்தில் எல்லோரும் தீர்த்தத்துக்கு சமமா பயன்படுத்துவார்கள் அப்படின்னு ஆதி பராசக்தி கொடுத்த வரம் தான் இன்னைக்கு பசுமாடியோட கோமியத்தை நம்ம தீர்த்தமா பயன்படுத்துறோம். அது மட்டும் இல்ல, எந்த சாணத்தை பார்த்து எல்லாரும் இழிவுபடுத்தி பேசுறாங்களோ அந்த சாணத்தை நரகை என்று நினைக்காமல் எல்லோரும் லட்சுமிக்கு சமமா பயன்படுத்துவார்கள் அப்படின்னு. அதனால்தான் அந்த லட்சுமிக்கு சமமா ஐயரு படமா நம்ம எடுப்போம். அப்ப லட்சுமிக்கு சமமா பயன்படுத்துவாங்கன்னா ஆதிபராசக்தி வரம் கொடுத்துட்டாங்க. அப்ப காமதேனு போட்ட நரகல் என்று சொல்லக்கூடிய சாணம், சாணி எங்க விழுந்துச்சு, பூலோகத்துல விழுந்துச்சு. அந்த சாணி பூலோகத்துல கிடக்கு. அந்த சாணியை மிதிச்சு நான் உலகத்துக்கு நிலைநாட்ட போறேன், இந்த சாணிக்கு நான் பெருமை கொடுக்க போறேன் அப்படின்னு ஆதிபராசக்தி பூலோகத்துல ஒரு சாதாரண பெண்ணா வடிவெடுத்தால். அவளுக்கு புருஷன் முண்டாட்டி 2 பேரும் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. அப்ப இந்த அம்மா ஆதிபராசக்தி மாசமா இருக்காங்க, நிறமாச கர்ப்பிணி. அப்ப நிறமாச கர்ப்பிணி, இடுப்பு வலி வந்துருச்சு, பிரசவ வலி தாங்க முடியல, நிறமாச அம்மாவாசை. அவங்க இருக்கிறது காட்டுக்குள்ள. தன்னுடைய புருஷனை கூப்பிட்டு அந்த அம்மா சொல்லுவாங்களா, ஐயா எனக்கு பிரசவ வலி வந்துருச்சு, எப்படியாச்சும் மருத்துவ வீட்டுக்கு கூட்டிட்டு போவாங்க அப்படின்னு. சரின்னு காட்டுக்குள்ள நடந்து வராங்க. நிறமாச கர்ப்பிணி. அங்க கொள்ளைக்காரங்க இருக்காங்க. அப்ப கொள்ளைக்காரன் இருக்கும்போது இந்த அம்மால 8 எடுத்து வைக்க முடியல வலி. ஒரு புளிய மரத்துக்கு அடியில நான் உட்கார்ந்து இருக்கேன், நீங்க எப்படியாச்சும் பக்கத்து ஊர்ல மருத்துவ வச்சு இருப்பாங்க, போய் கூட்டிட்டு வாங்கன்னு இந்த அம்மா அனுப்புறாங்க. சரின்னு புருஷங்காரன் போயிடுறாரு. அப்ப இந்த அம்மா மட்டும் தனியா உட்கார்ந்து இருக்காங்க. அப்ப ஒரு கொள்ளைக்காரன் வார அந்த பெண்ணை பார்த்து வந்து உங்ககிட்ட என்ன பொருள் இருக்கு குடு குடு அப்படின்னு கொள்ளைக்காரன் கேட்கிறான். அப்பதான் அந்த அம்மா சொன்னாலாம், ஐயா என்கிட்ட எந்த பொருளும் இல்ல, என்கிட்ட என் கழுத்து புருஷன், எனக்கு தாலி கட்டின புருஷன் கட்டின தாலியை தவிர, என் வகுத்து புருஷன் என்று சொல்லக்கூடிய என் பிள்ளையை தவிர என்கிட்ட வேற எந்த பொருளும் இல்லைங்க அப்படின்னு அந்த பெண்ணு சொன்னாலாம். அப்பதான் அந்த கொள்ளைக்காரன், மனச்சாட்சி இல்லாதவங்க இல்ல கொள்ளைக்காரன், நீ தாலி வச்சிருக்கலையா, அந்த தாலியும் தங்கம் தானே, அது விளைவி தானே, அது தாலியை கூடி அப்படின்னு தாலியை மாங்கலியத்தை பறிக்க பண்ணலாம். மாங்கலியத்தை காப்பாத்துறதுக்காக அந்த பெண் நிறமாச கர்ப்பிணி மாங்கலியத்தை பிடிச்ச மணிக்க பிரசவ வழியோடைய ஓடுறாங்க. ஓடும் போது மா என்றால் மாந்தோப்பு. அந்த மாந்தோப்புக்குள்ள சாணி என்று சொல்லக்கூடிய காமதேனு போட்ட சாணி கிடந்துச்சான். இந்த அம்மா ஓடின வேகத்துல வலது காலை எடுத்து வச்சு அந்த சாணியில அப்படியே மிதிச்சு வலிக்கு விழுந்து அப்படியே மல்லாக்க விழுந்துட்டாங்க. மல்லாக்க விழுந்து பிரசவம் ஆயிடுச்சு. பிரசவம் ஆனோடனே அப்பதான் கண்வெளியை முழிச்சு சொன்னாலாம், கொள்ளைக்காரா என் வயிறை எரிய விட்டு ஏன் மாங்கலியத்தை பறிக்க வந்தில்ல, இன்னமே எந்த கொள்ளைக்காரனும் எந்த பெண்ணோடைய வயிறை எரிய விட்டாலும் அவங்க வயிறை நான் எரிய வைப்பேன் அப்படின்னு அந்த அம்மா பெரங்காலே போட்டு கொள்ளைக்காரனை மிதிச்சுச்சு. எந்த மா என்று சொல்லக்கூடிய தோப்புக்களை இருந்து மாந்தோப்புக்களை எந்த சாணியை மிதிச்சு இன்னைக்கு நான் அம்மனாய் இருக்கணும், இன்று முதல் எல்லோரும் என்னை மாசாணி என்றே அழைப்பார்கள் அப்படின்னு ஆதி பராசக்தி கொடுத்ததான் மாசாணி. அந்த மாசாணி தான் இன்னைக்கு நம்ம எல்லாத்தையும் காப்பாத்திக்கிட்டு
இருக்காங்க அப்படின்னு இது மாசாணியுடைய ஸ்தல புராணம் சொல்லுது. இது நான் போன வருஷமே வாங்கி படிச்சுட்டேன். இந்த வருஷம் படிச்சாண்டம்மா, நான் இந்த வருஷமும் நான் கேட்பேன். உனக்கு முன்னாடி நான் வந்தவன், என் அனுபவத்துல பாதிதான் உன் வயசு. அப்ப நீ போன வருஷம் இதை படிச்சிருக்கிறாங்க, அப்ப நாங்க படிச்சு எத்தனை யுக கணக்கு இன்னைக்கு தானே நான் கேட்ட கேள்வி நீ சொல்ல விளக்கத்தை ஏத்துக்கிறேன். சரிங்க சுவாமி, உங்களுக்கு ஒரு பட்டம் கொடுக்கலாம்னு இருக்கோம். கொடுக்கட்டுமா? இந்த நாரத மகரிஷிக்கு, இந்த திறமையான ஒரு நாரத மகரிஷிக்கு, இந்த வள்ளிப்புள்ள, இந்த வரச்சூர் பழனியப்பனுடைய சிசிய பிள்ளைக்கு இந்த வள்ளிப்புள்ள கொடுக்கிற பட்டம் என்ன தெரியுமா? உமக்கு நான் கொடுக்கிறது கூட்டி கொடுக்கிற பட்டம். கூட்டி கொடுக்கிற பட்டம் உமக்கு நாயக்கு. கூட்டி கொடுப்பதுங்கள் கூட்டி கொடுப்பதுங்கள் கோத்திரத்தில் முறையோ, கூட்டி கொடுப்பதுங்கள் கோத்திரத்தில் முறையோ, பட்டமா சொல்ல வந்து உமக்கு என்ன அத்தனையும் கைவசத்தில் இல்லாது என்ன நீங்க பேசினாலும் உண்மையை காட்டில அதிகமா தான் நான் பேசுறேன். அதுக்காக விட்டு கொடுக்கிற நான் இல்ல, அதுக்காக விட்டு கொடுத்து போறவனும் நான் கிடையாது. உன் பேச்சுக்கு எவனும் விட்டு கொடுக்கல, பேசுவான். கால தாமதம் ஆயிடுச்சு என்றனால முருகனுடைய வார்த்தை சொல்லி முடிச்சு கடைசியா கேட்கிற என்னைய போய் கூட்டி கொடுக்கிறீங்க. ஒரு சின்ன ஒரு விஷயம், ஒரே ஒரு சின்ன விஷயம் கேட்கட்டுமா? கூட்டி கொடுக்கிறது உமக்கு மட்டும் வழக்கமா, கோத்திரத்துக்கும் வழக்கமா? கருமம். இந்த குழப்பு பழைக்கிறதுக்கு போய் சேர்ந்துடலாம். கூட்டி கொடுக்கிறது என் கோத்திரம் இல்ல. அப்புறம் என்ன? நீ யாரு கோத்திரம்? என் கோத்திரமா உங்களை கோத்திரமானே எனக்கு தெரியும். ஒண்ணு சொல்றேன் கேளு. நீ சொல்ற முருகனை கட்டிக்கின்றதுக்காக என்னைய போய் கூட்டி கொடுக்கணும் கேட்டுட்ட. மக்கள் ஒண்ணு ஏமாறி இல்லம்மா, அன்னைக்கே சொல்லி வச்சா. யாருக்கு இருக்குனா என்ன என்ன சொன்னாங்க? தெய்வோன சக்கல தீவள்ளி குரத்தி இப்படி கோவறது விஸ்வாமத்திர கோவம் மாதிரி. இப்படி ஒரு நாரதரை பாத்திருக்கீங்களா? இதுதான் நாரதர். எல்லா திறமையும் இருக்கணும் இல்லையா? இவங்கதான் நாரதர். மறுபடியும் இந்த பகுதியில மாட்டுவார்ல, அப்புறம் வச்சுக்கிறோம். கேளுங்கண்ணே. ஏமா முருகனை உனக்கு உண்மையிலேயே பிடிக்கலையா? கொஞ்சம் மண்ணெண்ணெய் ஊத்தி விடியா? நல்லா பிடிக்கும். முருகனை பிடிக்காம இருக்க முடியுமாங்க? முருகனை கல்யாணம் பண்ணிக்கணும், முருகனே தஞ்சம் என்று, முருகன் முருகா 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 என்று முருகனுடைய காலடியிலே கிடைப்பதுதானுங்க என்னுடையது. ஏன் நான் பிடிக்காத மாதிரி பேசினேன்? அப்பதான் விடிய காலம் முருகனை கல்யாணம் பண்ணி வைப்பாங்க. அதனாலதான் நாரதரை பார்த்து அட கூட்டி கொடுக்கிறவனே, முள்ள மாதிரி பேலே, முடிச்ச வைக்க பேலே, அயோக்கிய பேலே, பேலே அப்படின்னு சொன்னதுனாலதான் முருகன் காலையில என்ன கிடைப்பார். இந்த தொல்லத்தை அடுத்த தொல்லை வருது, அதுக்கு அந்த தொல்லையும் சந்திக்கிறதுக்கு இந்த கருப்பன் தான் எனக்கு சக்தியை கொடுக்கணும்.